இந்த டுட்டோரியலில் இன்கம் டேக்ஸை ப்ராக்டிக்கலாக எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் எக்ஸல் ஃபார்மில் 5 பேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டில் இருக்க என்டர் பேஜை பற்றி இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம். இதுக்கு அடுத்த டுட்டோரியலில் மற்ற பேஜஸ் எல்லாமே கம்பைண்டாக பார்க்கலாம். ஏன்னா என்டர் பேஜ் தான் நமக்கு மிகவும் முக்கியமான பேஜ். இதை நம்ம கரெக்டாக டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஐடியை முழுவதுமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதனால் இதுக்கு ஒரு தனி டுட்டோரியலாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ப்ராக்டிக்கல் டுட்டோரியல். அதனால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது தான் ஃபைனல் எக்ஸல் ஷீட்டு. அதனால் இதுக்கு முன்னாடி வாய் வழியாக ஒரு டுட்டோரியல் போட்டேன்ல, அப்போது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னா சொன்னேன்ல. அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை செய்யாத விட்டுட்டேன். அதை எல்லாமே கரெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போது ஃபைனலாக மாடிஃபை பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் ரேர் ஃபைல் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸல் ஃபைல் இருக்குது. ஒரே ஃபைலை ரேர் ஃபைலாகவும் எக்ஸல் ஃபைலாகவும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் சைட்டோட லிங்க்கு, அந்த லிங்க்குக்கு போய்ட்டும் அந்த 2 ஃபைலில் எந்த ஃபைல் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே ஃபைல் தான். நீங்கள் இதில் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 அல்லது 2 காப்பிகளை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டுட்டோரியலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஐடி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டரில் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஹோம் கொடுங்க. IT form version you have to add the next entry page. Enter your data in yellow box. A1 through D1. ஐடி ஃபார்ம் வெர்ஷன் 2018 என்டர் பேஜ்னு வருது. என்டர் யுவர் டேட்டா இன் எல்லோ பாக்ஸ்னு வருது. கண்ட்ரோல் ஹோம் கொடுத்த பிறகு ஒரு முறை டவுன் கொடுங்க. 1A2ன்னு சொல்லுது. இது சீரியல் நம்பர். ஏ சீரியலில் வரக்கூடியது எல்லாமே சீரியல் நம்பர். ஒரு ரைட் ஏரோ. B2 அதாவது பி சீரியலில் வரக்கூடிய எல்லாமே என்ன நம்ம டைப் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சதுக்காக சீரியல் நம்பர் 1ல் ரைட் அழுத்தணும் வந்தோன்னா நேம் சொல்லிச்சு. திரும்ப ஒரு ரைட் ஏரோ. வடிவேலன் C2ன்னு சொல்லுது. ஒரு முறை ஹோம். ஃபர்ஸ்ட்டுக்கு போய்டும். ஒரு டவுன். சீரியல் நம்பர் 2க்கு வந்துடுச்சு. ரைட் ஏரோ. டெசிக்னேஷன் அடுத்த ரைட் ஏரோ. செகண்ட் கிரேட் டீச்சர்னு சொல்லுது. ஒரு ஹோம். ஒரு டவுன். மூணாவது ரோ வந்தாச்சு. ஒரு ரைட் ஏரோ. GPF TPF CPS நம்பர் கேக்குது. ஒரு ரைட் ஏரோ. என்னோட நம்பரை போட்டுட்டேன். அப்புறம் ஸ்லாஷ் போட்டு EDNA மிஸ்லேனியஸா அப்படின்றத எக்ஸ்டென்ஷனை போட்டுக்கோங்க. ஒரு ஹோம். ஒரு டவுன். நான்காவது ரோவுக்கு வந்தாச்சு. ரைட் ஏரோ. ஆஃபீஸ். ரைட் ஏரோ அழுத்தி ஆஃபீஸ் நேம் டைப் பண்ணுங்க. GHSS பிளைண்ட் தஞ்சாவூர்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்கூல் நேமை ஷார்ட்டாக கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதி என்ன டிஸ்ட்ரிக்ட்ன்றதை எழுதிக்கோங்க. ஒரு ஹோம். ஒரு டவுன் பண்ணுங்க. 5வது ரோ வந்துடுச்சு. ரைட் ஏரோ. டேன் நம்பர். ரைட் ஏரோ எழுதி டேன் நம்பர் எழுதிக்கோங்க. ஹோம். ஒரு டவுன். 6வது ரோ. ரைட் ஏரோ அழுத்தினீங்கன்னா பேன் நம்பர். திரும்ப ஒரு ரைட் ஏரோ அழுத்திங்கன்னா என்னோட பேன் நம்பர் நான் டைப் பண்ணிட்டேன். ஒரு ஹோம். இந்த 6 காலம் மட்டும் ஒரு ஹோம் அழுத்தி ரைட் ஏரோ அழுத்தி டைப் பண்ணுங்க. 6 வந்துடுச்சு. அடுத்து ஒரு முறை டவுன் ஏரோ கொடுங்க. 8 to 20A வரையிலும் மெர்ஜ் பண்ணியிருக்கு. அதனால இனிமே ஹோம் கீ கொடுக்க வேண்டியதில்லை. 7க்கு அப்புறம் ஒரு ரைட் ஏரோ. பேசிக் பே வருது. ஒரு முறை டவுன் ஏரோ கொடுங்க. மார்ச் 17 B9ன்னு சொல்லுது. இது மார்ச் மாசத்துக்குரிய சேலரி போடக்கூடிய இடம். ஒரு முறை ரைட் ஏரோ அழுத்திட்டு C9 சி சீரியல்ல எல்லாமே நம்ம ஒவ்வொரு மாதத்துக்குரிய பேசிக் பே மட்டும் என்டர் பண்ண போறோம். 11,980 அப்படின்னு நான் டைப் பண்ணிருக்கேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு டவுன் ஏரோவும் மார்ச் நம்ம டைப் பண்ணிட்டோம்ல, அதனால அடுத்தது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி டவுன் பண்ணி இந்த மாசத்துக்கான பேசிக் பே மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. டவுன். ஏப்ரல் மாசத்துக்கு போட்டாச்சு. மே. அடுத்த ஒரு டவுன் ஏரோ. ஜூன். அடுத்த ஒரு டவுன் ஏரோ. ஜூலை.
அது மாதிரி டவுன் பண்ணி உங்கள் பேசிக் பே மட்டும் டைப் பண்ணுங்க. ஒரு இடத்துல வந்துட்டீங்க, நம்பர் டைப் பண்ணிட்டீங்க பேசிக் பே. இது எந்த மாதம் தெரியல அப்படின்னா ஒரு முறை லெஃப்ட் ஏரோ அழுத்துங்க. ஆக்ட் 17 அக்டோபர் 17 சொல்லுது. ஒரு முறை ரைட் ஏரோ அழுத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணியிருந்தா அமௌண்ட் சொல்லும். இது சரிதானான்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் டவுட் ஏற்படும் பட்சத்தில் லெஃப்ட் ஏரோ அழுத்துனீங்கன்னா அது என்ன காலம், நம்ம டைப் பண்ணது சரியா அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதத்துக்கும் 7th பே ஸ்கேல் வரும். அதனால் பே மாறும். நியூ பேவில் பேசிக் பே மட்டும் நம்ம என்டர் பண்ணிக்கணும். பிப்ரவரிக்கு அடுத்தது டவுன் பண்ணிங்கன்னா இது கிரேட் பே. கிரேட் பே தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு லெஃப்ட் ஏரோ. இனிமேல் நீங்கள் சீரியல் நம்பர்னா பார்க்க வேண்டியதில்லை. கிரேட் பே சொல்லிச்சு ஒரு ரைட் ஏரோ. நான் 2800 டைப் பண்ணிட்டேன். டவுன் ஏரோ 750. கிரேட் பேக்கு அடுத்தது பர்சனல் பே. போன டுட்டோரியலில் எந்த காலம் எதுக்கு அடுத்து வரும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதை ஒரு முறை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 750 டைப் பண்ணிட்டேன். என்னோட பர்சனல் பே மார்ச்லேருந்து அக்டோபர் வரையும் தான் 750 ரூபா. அதுக்கப்புறம் 2000 ரூபா மாறி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இது பர்சனல் பே தானா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லெஃப்ட் ஏரோ. பி சொல்லிச்சு பர்சனல் பே. ஒரு ரைட் ஏரோ அழுத்தினீங்கன்னா 750 டைப் பண்ணியிருந்தீங்கன்னா 750 இருக்கும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதத்துக்கும் பர்சனல் பே மாறும். திரும்ப 750 ரூபான்னு சொல்லிச்சுல்ல, அதுலேருந்து ஒரு ரைட் ஏரோ அழுத்தினீங்கன்னா இதில் 2000 டைப் பண்ணிக்கோங்க. ஒரு முறை லெஃப்ட்டு, திரும்ப ஒரு முறை லெஃப்ட்டு. பிபி சொல்லிச்சுல்ல, இப்போ டவுன் பண்ணுங்க. ஹெச்ஆர்ஏ சொல்லுது. ஹெச்ஆர்ஏ சொன்ன பிறகு ரைட் ஏரோ அழுத்தினீங்கன்னா 1120 ரூபாய் ஹெச்ஆர்ஏ. இது மார்ச் டு அக்டோபர் வரையிலும். இப்போ நவம்பர் டு டிசம்பர் வரையிலும் ஒரு ரைட் ஏரோ அழுத்தி எவ்வளவுன்னு டைப் பண்ணிக்கோங்க. 2300 டைப் பண்ணியிருக்கேன். 2 முறை லெஃப்ட் ஏரோ அழுத்துங்க. ஹெச்ஆர்ஏ வருது. இன்னொரு முறை லெஃப்ட் அழுத்தினீங்கன்னா என்ன சீரியல் நம்பர்ல இருக்கு அப்படின்றத சொல்லும். நமக்கு சீரியல் நம்பர் அந்த அளவுக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை என்ன காலம், அந்த அமௌண்ட் சரியா அப்படின்றது தான். ஒரு முறை டவுன் ஏரோ. சிசிஏ ஹில் அலவன்ஸ் ரெண்டுமே இருந்தது அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. சப்போஸ் சிசிஏ மட்டும் இருந்தது அப்படின்னா ஒரு ரைட் ஏரோ அழுத்தி மார்ச் டு அக்டோபர் வரையில உள்ள சிசிஏ போட்டுக்கோங்க. திரும்ப ஒரு ரைட் ஏரோ அழுத்தி நவம்பர் டு பிப்ரவரிக்கான சிசிஏ போட்டுக்கோங்க. 2 முறை லெஃப்ட் ஏரோ. என்ன காலம்னு சொல்லல, அந்த காலத்துக்கு வந்துடும். ஒரு டவுன் ஏரோ. கன்வேயன்ஸ் அலவன்ஸ் சொல்லுது. ஒரு ரைட் ஏரோ. 1000 ரூபாய் டைப் பண்ணியிருக்கேன். மார்ச் டு அக்டோபர் வரையிலான அமௌண்ட்டு ஒரு முறை என்ட்ரி பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கானது ஆட்டோமேட்டிக்காக பேட் ஆன் பர்டிகுலர் பேஜில் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஒரு ரைட் ஏரோ அழுத்துங்க. இங்கே 2500 டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திரும்ப கன்வேயன்ஸ் அலவன்ஸ் போயிட்டு டவுன் பண்ணாதான் அடுத்தது என்ன இருக்குன்னு தெரியும். அதனால 2 முறை லெஃப்ட் ஏரோ. ஒரு முறை டவுன் ஏரோ. உங்களுக்கு ஸ்பெஷல் பே இருந்ததுன்னா ரைட் ஏரோ அழுத்தி 6th பேக்குரிய 8 மாதத்துக்கும் திரும்ப ஒரு ரைட் ஏரோ அழுத்தி 7th பேக்கு இருக்கக்கூடிய 4 மாதத்துக்கும் டைப் பண்ணிக்கோங்க. ஒரு முறை டைப் பண்ணால் போதும். டவுன் ஏரோ. D.A DA1 DA வாங்கியிருப்பீங்க. ரைட் ஏரோ அழுத்தி DA டைப் பண்ணிக்கோங்க. C27 என்ற செல்லில் 2560 ரூபா டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன் பண்ணி DA2 இருக்கும், DA2 போட்டுக்கோங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு போகிறத விட நான் டவுன் பண்ணியே சொல்கிறேன். நீங்கள் அமௌண்ட் ஃபில் பண்ணும்போது பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து DA1 வந்துடுச்சு. அடுத்து டவுன் பண்ணால் DA2 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டவுன் பண்ணீங்கன்னா ELS தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லெஃப்ட் ஏரோ. ஒரு ரைட் ஏரோ. லெஃப்ட் ஏரோ போனீங்கன்னா என்ன காலம்னு சொல்லுவோம். ரைட் ஏரோ வந்தீங்கன்னா அமௌண்ட் டைப் பண்ணக்கூடிய இடம் வந்துருக்கும். இதில் 0 டைப் பண்ணியிருக்கேன். நான் ELS வாங்கலைன்றதுக்காக. ஒரு முறை டவுன் ஏரோ. போனஸ், மேக்ஸிமம், பர்சனல் பே, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, கன்வேயன்ஸ் அலவன்ஸு, ஸ்பெஷல் பே இது மாதிரி தான் 2 இடத்துல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். 7th பேக்கும் 6th பேக்கும். ஒரு முறை டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா அரியர் 1. இன்னொரு முறை டவுன் பண்ணீங்கன்னா அரியர் 2.
Suhiam C move past 300. அரியர் 2 தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லெஃப்ட் ஏரோ, Apple 300 E move past 300. ஒரு ரைட் ஏரோ அழுத்தினீங்கன்னா அமௌண்ட் பேஜுக்கு வந்துடும். Suhiam C move past 300. அடுத்து அரியர் 3. Suhiam C move past 300. அடுத்து டவுன் பண்ணீங்கன்னா Suhiam C move past 300. ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து டவுன். Suhiam C move past 300. ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் சொல்லியிருப்பேன், போன டுட்டோரியல் நான் விரிவாகவே சொல்லியிருக்கேன். இந்த அமௌண்ட்டை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு முறை டவுன். Deduction B move past 300 through C move past 300. டிடக்ஷன் மேலே இருக்கிறதும் டிடக்ஷன் தான், கீழே இருக்கிறதும் டிடக்ஷன் தான். இந்த டிடக்ஷன் பேட்ரான் பர்டிகுலரில் வரும், அதனால இங்கேருந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலான்றதுக்காக ஒரு காலம் கிரியேட் பண்ணது. ஒரு முறை டவுன் ஏரோ. 140 C move past 7. 140 C 37 சொல்லுது. இது என்ன காலம் நமக்கு தெரியல. ஒரு லெஃப்ட் ஏரோ அழுத்தினீங்கன்னா Special Provident Fund total arrear E move past 7. ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டு ப்ளஸ் அரியர். சிலவங்களுக்கு 70 ரூபா ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டு பிடிப்பாங்க, அரியரும் சேர்த்து பிடிப்பாங்க கட்டாதவங்களுக்கு. எனக்கு அது மாதிரி தான் பிடிச்சிருக்காங்க, அதனால தான் 140. அடுத்து டவுன் பண்ணீங்கன்னா C move past 8. ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு FBF. அடுத்து டவுன். 130 C move past 900. நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன், இது அப்படியே கொடுத்துட்றேன். இதில் சொன்ன அமௌண்ட்டுக்கும் நீங்கள் அங்கே டைப் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் மேட்சாக இருக்கிறதான்றதை பார்த்துக்கலாம். 00ன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால என்னோட ஃபைலே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கீழே டவுன் பண்ணீங்கன்னா CR past 100. ஹவுஸ் ரெண்ட். நீங்கள் ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஹவுசிங் போர்டில் ரெண்ட் இருந்தாலும் சரிதான், ஒரு மாதத்துக்கு எவ்வளவு அப்படின்றத இங்கே என்டர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் ப்ரைவேட்டாக வீட்டில் தங்கியிருக்கேன், அதனால ஒரு 5000 போடுறேன்னு வச்சுங்களேன். இங்கே டைப் பண்ணுறேன். Edit item edit and edit control 5. Suhiam. ஒரு என்டர் இல்லைன்னா டவுன் ஏரோ. Entry page table CR past 300. ஹவுஸ் ரெண்ட் அமௌண்ட்டு என்ட்ரி ஆகிட்டு அடுத்த செல்லுக்கு வந்துடுச்சு. அடுத்து ஹவுஸ் ரெண்ட் தான் லாஸ்ட்டாக இருக்கும் டிடக்ஷனில். அதர்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது விடுபட்டு இருந்தது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா இதை டைப் பண்ணி உங்களுக்கு ஃபார்முலா செட் பண்ண தெரிஞ்சுன்னா அந்த காலத்தில் போயிட்டு டைரெக்டாக விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்லேயே டைப் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. ஃபார்முலா ஓரளவுக்கு போட தெரிஞ்சவங்களுக்கு அதர்ஸ் 3 காலம் விட்டுருக்கேன், தேவைன்னா ஒரு 3 காலம் சேர்த்துக்கலாம். இது மேக்ஸிமம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து டவுன் ஏரோ கொடுக்குறேன். Use IVS ember CBR past 900 through CR past 900. யூஸ் IBS 80C அண்டர் செக்ஷன் 80Cல என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். டவுன் பண்ணி வாங்க. டவுன் பண்ணீங்கன்னா Suhiam CR past 300. இது என்ன காலம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லெஃப்ட் ஏரோ அழுத்தி பாருங்க. Fully contribution to PLI or any month only PR past 300. இது நமக்கு தேவைப்படாது. ஒரு டவுன். Equally investment in NSC side NSSDR past 300. இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா ரைட் ஏரோ அழுத்தி அமௌண்ட் டைப் பண்ணிக்கோங்க. Equally NSC accrued interest PR past 300. டவுன் பண்ணுங்க. Fully housing loan HBA principal amount paid PR past 100. ஹவுசிங் லோனு. Fully tuition fees for 2 children BI 100. Fully premium paid for LIC BI past 100. பிரீமியம் பெய்ட் ஃபார் LIC நான் ஒரு 12000 கட்டியிருக்கேன், அதை ரைட் ஏரோ அழுத்தி கொடுக்குறேன். Suhiam CI past 100. Edit item edit and edit control 100. Suhiam. அமௌண்ட் டைப் பண்ணி ஒரு என்டரோ ஒரு டவுன் ஏரோ கொடுத்தோம் அப்படின்னா டவுன் ஏரோ ஒர்க் ஆகலைன்னா ஒரு என்டர் கொடுத்து Entry page table Suhiam CI past 300. Use IVS ember CCC insurance pension scheme max RS fully reduction BI past 300. இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா ரைட் ஏரோ அழுத்தி அமௌண்ட் போட்டுக்கோங்க. அடுத்து டவுன் ஏரோ. Use IVS ember CCD central draft fully pension scheme BI past 200. இது இருந்ததுன்னா ரைட் ஏரோ அழுத்தி அமௌண்ட் போட்டுக்கோங்க. டவுன் ஏரோ. Use IVS ember the medical insurance premium max RS fully reduction BI past 100. Use IVS ember the medical dependent NARPA the vivid card RS fully reduction ember the vivid card severe RS fully reduction BI past 100. உங்க உறவினர்கள் யாராவது ஹேண்டிகேப்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா ரைட் ஏரோ அழுத்தி எத்தனை சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே அமௌண்ட் சொல்லியிருக்காங்க அதை போட்டுக்கோங்க. போன டுட்டோரியலில் விரிவாக சொல்லியிருக்கேன். டவுன். Use IVS ember the DB medical self dependent max RS fully NARPA senior RS fully BI past 100. மெடிக்கல் செல்ஃப் இருந்ததுன்னா ரைட் ஏரோ அழுத்தி அமௌண்ட் என்ட்ரி பண்ணிக்கோங்க. Use IVS ember the repayment of educational loan BI past 300. Use IVS ember the donations IMA the vivid card or no vivid card Chief Minister's Public Relief Fund tsunami flood cyclone etc. no vivid card BI past 300. Use IVS ember the physically handicapped NARPA the vivid card RS fully reduction ember the vivid card severe RS fully reduction BI past 100. யூஸ் IVS சொல்லுது அண்டர் செக்ஷன் 80Uல பிசிக்கலி ஹேண்டிகேப்டு 40% மேலே இருந்ததுன்னா 75000, 80% மேலே இருந்ததுன்னா 1,25,000. இந்த காலம் சொன்னவொடனே ஒரு ரைட் ஏரோ கொடுத்து Suhiam CI past 100.
1,25,000 டைப் பண்ணிக்கிறேன். Edit item, edit and edit control 100. 200. 500. Sufium. Entry page table. I order chapter 25,000. 1,25,000 டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டவுன் வாங்க. IT advanced paid C I IT advanced paid. இதுல டவுன் ஏரோ அழுத்தினீங்கன்னா Sufium C மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மார்ச், ஏப்ரல், மே மந்த் ஸ்டார்ட் ஆகும். லெஃப்ட் ஏரோ அழுத்தி பாத்தீங்கன்னா மா 17. நீங்க ஐடி அட்வான்ஸா பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா ரைட் ஏரோ அழுத்தி எவ்வளவு அமௌண்ட், திரும்ப ஒரு ரைட் ஏரோ அழுத்தி கேஸ் 3% எவ்வளவு அப்படின்றத அதை டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே 12 மாசத்துக்கு வரும். அப்படியே கீழே வந்துடுறேன் நான். டவுன் பண்ணியே வந்தீங்கன்னா CPS arrear if any if 300. CPS arrear if any வரும். இதுல டவுன் பண்ணீங்கன்னா மா 17 மா 17 ரைட் ஏரோ அழுத்தினீங்கன்னா Sufium C 300. CPS அரியர் இருந்தா மட்டும் நீங்க இதுல ஒவ்வொரு காலமா மார்ச், ஏப்ரல், மே 12 மாசத்துக்கும் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து டவுன் பண்ணியே வந்தீங்கன்னா ப்ளைன் சொல்லும் PLI. லெஃப்ட் ஏரோ அழுத்தி பாத்தீங்கன்னா details including service tax PLIன்றது ப்ளைன் சொல்லுது. நான் PLI என்று சொல்ற மாதிரி நான் இதை சேஞ்ச் பண்ணிடுறேன். லெஃப்ட் ஏரோ அழுத்தினீங்கன்னா PLI டீடைல் இன்க்ளூடிங் சர்வீஸ் டாக்ஸ் சொல்லுது. ஒரு முறை டவுன் ஏரோ பண்ணீங்கன்னா இதே மாதிரி மார்ச் டு பிப்ரவரி வரை இருக்கும். ஒரு ரைட் ஏரோ 2550 டைப் பண்ணிருக்கேன். ஒரு ரைட் ஏரோ அழுத்தி சர்வீஸ் டாக்ஸ் 49 ரூபாய் டைப் பண்ணிருக்கேன். இதே மாதிரி 12 மாசத்துக்கு போட்டுக்கோங்க. PLI இருந்ததுன்னா 12 மாசத்துக்கு டவுன் பண்ணி போட்டுக்கோங்க. வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.